அடுத்த 139 நாட்கள், ஜூலை 15 முதல் நவம்பர் 30 வரை, சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. கடந்த காலங்களில் அஷ்டம சனியால் பொருள், செல்வம் மற்றும் நிம்மதியை இழந்த கடக ராசியினர் தாங்கள் எங்கு அவமானப்பட்டார்களோ அதே இடத்தில் ராஜாவாகவோ அல்லது ராணியாகவோ மாறக்கூடிய காலம் இது. இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் பின்வருமாறு. இழந்தவற்றை மீட்டெடுத்தல். அஷ்டம சனியால் இழந்த அனைத்து விஷயங்களையும் கடவுள் ஈடு செய்யும் காலமாக இது அமையும். புதிய தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வாழ்க்கையைத் தொடங்குவார்கள். உறவுகள் மேம்படுதல். பிரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். காதல் முறிவுகள் அல்லது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒன்று சேர வாய்ப்புள்ளது. மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். பொருளாதார முன்னேற்றம். தீராத கடன்கள் தீரும், வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும் மற்றும் பூர்வீகச் சொத்துக்கள் வந்து சேரும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பரிகாரம்: பௌர்ணமி அன்று சிவபெருமான் கோவிலுக்குச் சென்று வில்வம் சாற்றி 5 அகல் விளக்குகளை பஞ்சாட்சர தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சந்திர ஒளி உடலில் படுமாறு கோவிலை வலம் வருவது மனதிற்கும் வீட்டிற்கும் புனிதத்தை தரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பேசும் வார்த்தைகளில் மிகுந்த நிதானம் தேவை. நல்லதாக பேசினாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. மேலும் தவறான சேர்க்கை அல்லது பழக்க வழக்கங்களில் சிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி கடக ராசிக்கு மட்டுமல்லாது மேஷம், சிம்மம், தனுசு மற்றும் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கும் பெரும் நிம்மதியையும் கஷ்டங்களில் இருந்து ரிலீப்பையும் தரும் என்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன.